அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அண்ட் பிரிசன் டிபார்ட்மெண்ட் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இது இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த வருஷ ரிப்போர்ட்ல யாரு டாப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகா ரேங்க் ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வெஸ்ட் பெங்கால் ரேங்க் லாஸ்ட் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கரெக்ட் தான். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரேங்க்ல வந்து இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, விச் ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் ஹாஸ் பின் இன்க்ளூடட் இன் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ரிட்டனா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹெரிட்டேஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரியா? அது வரைக்கும் அது அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 570 டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இந்த வருஷம் ரீசெண்டா எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாட்டிய சாஸ்திரா மற்றும் பகவத்கீதா, ஸ்ரீமத் பகவத்கீதா இது ரெண்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் 14. ஓகே. அடுத்தது, இது இந்த லிஸ்ட்ல இந்தியாவோடது 14, ஓவராலா 570 வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் ஆர்கனைஸ்ட் வேவ்ஸ் 2025 அண்டர் விச் த ஆன்டி பைரசி சேலஞ்ச் இஸ் அ ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி பைரசி சேலஞ்ச் அப்படிங்கிறது கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேவ்ஸ் 2025ல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறது தான் வேவ்ஸ். சரியா? ஸோ இந்த சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படின்னா மகாராஷ்டிரால மும்பைல வந்து நடக்க போகுது. சரியா? அடுத்த மாசம் மும்பைல வந்து இந்த விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி வேவ்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஓடிடி பிளாட்ஃபார்ம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரும் வேவ்ஸ் தான். சரியா? அடுத்தது, நாசாஸ் கியூரியாசிட்டி ரோவர் recently discovered carbon bearing minerals on Mars, providing the first solid evidence of what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் பியரிங் மினரல்ஸ் வந்து நாசாவோட கியூரியாசிட்டி ரோவர் வந்து மார்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? கார்பன் பியரிங் மினரல்ஸை மார்ஸ்ல கியூரியாசிட்டி ரோவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா கார்பன் பியரிங் மினரல்ஸ் இருந்தாலே அங்க கார்பன் சைக்கிள் நடைபெறுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரியா? ரைட். லாஸ்டா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் 18. சரிங்களா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ஸ். அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.